ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, பிரியாணி சுவையல்னு சொல்லிட்டு என்னடா எதுவுமே போடலேன்னு சொல்லிங்களா? அதுக்கு தான் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பாருங்கள் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். சாரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 அல்லது 2 கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் சமையலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய். நாங்கள் இது 2 4 ஒரு 5 பேருக்கு தேவையானது செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம், நல்லா ஒரு பழுத்த பழமாக. இப்போயே பாதி முடிவு பண்ணியிருப்பீங்க நான் பிரியாணி சுவையில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு. அதை அதே டேஸ்ட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்குறது தான் இந்த ட்ரை பண்ணிக்கோ. தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடுக்கணும். இந்த மாதிரி நம்ம பிரியாணி, தக்காளி சாப்பாடு எல்லாம் எப்படி சொல்கிறது, குழம்பு இல்லாமல் இந்த சாப்பாடெலாம் வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம அரைச்சும் போடலாம், ரெடிமேடாகவும் விற்கிது. நான் டைமில் அதனால் ரெடிமேடாக வாங்கி போட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டுருங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை நல்லா சேர்த்துடலாம். இது தக்காளி சாப்பாடு தாங்க. ஆமாங்க, பிரியாணி சுவையில் தக்காளி சாப்பாடு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது பிரியாணியோ தக்காளி சாப்பாடான்னு தெரியாத அளவுக்கு எங்கள் அம்மா செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம அந்த மசாலாலாம் சேர்க்கலை அப்படின்னா ஒரிஜினல் தக்காளி சாப்பாடு டேஸ்ட்லேயே இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு, இதுவும் ஒரு டேஸ்ட்டு. பிரியாணி பிரியர்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியெலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தக்காளி இந்த பாத்திரம் நல்லா வதங்கிடணும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கணும், நல்லா மஞ்சள் பொடி வாசம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. நம்ம இந்த பிரியாணி மசாலா கறி மசாலா சேர்த்திக்கலாம், மல்லிப்பொடி, உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் கொஞ்சம் பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணி மசாலாவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த அரிசியும் அந்த மசாலா கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ நீங்கள் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 2 டம்ளர்னால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு விசில், நீங்கள் 1 விசில் 2 விசில், இந்த விசில் நாங்கள் 3 விசில் விடுவோம். அப்படிட்டு வச்சிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். சாரி, முடிஞ்ச உடனே என்னால் எடுக்க முடியாது, எல்லாம் போட்டு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக எடுத்துருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.